الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: صدقة تطفئ غضب الرب، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேഖ்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். அந்த ஹதீஸில் மிகவும் சுருக்கமான 3 விஷயங்கள், அந்த 3 விஷயங்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விடுவோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் போகிவிடும். நாம் இந்த உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் சிறந்த கூலி உடையவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அந்த 3 விஷயங்களில் ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த உலக வாழ்க்கை பரக்கத்தானதாக அமையும், செழிப்பானதாக அமையும். செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான், வாழ்வாதாரத்தில் செழிப்பை கொடுப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரியங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். யார் தன்னுடைய செல்வத்திலிருந்து சதகா, தான தர்மம் செய்வார்களோ அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா அந்த செல்வத்தை பரக்கத்தானதாக ஆக்கிவிடுவான். அந்த பொருளை, அவனுடைய வாழ்வாதாரத்தை, பரக்கத்தை அந்த செல்வத்தில் தந்து விடுவான். அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து தான தர்மம் செய்யும் பொழுது அதில் பரக்கத்து உண்டாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது விஷயத்தை சொன்னார்கள். இரண்டாவதாக, யார் அல்லாஹ்வுக்காக தனக்கு கெடுதி செய்த தன்னுடைய நண்பர், தன் குடும்பத்தினர்கள், தன் சகோதரர்கள்
அவர்களை மன்னித்து விடுகிறாரோ, தனக்கு துரோகம் செய்தவர்கள், தன்னை ஏமாற்றியவர்கள், தனக்கு கெடுதி செய்தவர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், தெரிந்தவர்கள், அவர்களில் யாராவது நமக்கு கெடுதி செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக அவரை மன்னித்து விட்டால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவருக்கு கண்ணியத்தை தருவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதனுக்கு செல்வத்தில் பரக்கத் என்பது மிக முக்கியம். அதே போன்று இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கை என்பது மிக முக்கியம். மூன்றாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலக வாழ்க்கையில் பணிவாக வாழ்வார்களோ, பணிவான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், உயர்வை கொடுப்பான். இறைவனிடத்தில் அவர்கள் உயர்ந்து வருவார்கள். மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தில் யார் பணிவாக வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை ரஃபஅஹுல்லாஹ் உயர்த்தி விடுவான், உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுவான். பெருமையோடு யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, தன்னுடைய செல்வத்தை கொண்டு பெருமை, தன்னுடைய அறிவை கொண்டு பெருமை, தன்னுடைய சொத்துக்களை கொண்டு பெருமை, தாம் இருக்கக்கூடிய அந்த வேலையை கொண்டு பெருமை, அந்த பெருமையோடு யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, மன் தகப்பர வலஅஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்திலும் இழிவுபடுத்த செய்வான், மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலும் இழிவானவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த உலகத்திலும் அவர்கள் அழிவில் சென்று விடுவார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு அழிவுதான். இப்போ நபி அவர்கள் சொன்ன, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 3 விஷயம், ஒன்று செல்வம், செல்வத்தில் பரக்கத், இன்னொன்று பணிவான வாழ்க்கை, இன்னொன்று மன்னிப்பு, மன்னித்து வாழக்கூடிய இந்த தன்மை. மன்னித்தால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான், பணிவாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உயர்வை நாம் பெறுவோம், செல்வத்தை கொடுத்தால் அந்த செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். அன்பானவர்களே, இந்த 3 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்கும். அதில் 3 விஷயத்தில் முதலாவது விஷயத்தை பற்றி இன்று பார்ப்போம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய மக்களிடத்தில் சில பழக்கங்கள் இருக்குது. செல்வந்தர்கள், சில இடத்துல அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கிறான், சில இடத்துல நகையை கொடுத்துருக்கிறான், சிலருக்கு சொத்தை கொடுத்துருக்கிறான். அவர்களுக்கு சிலருக்கு சில பழக்கங்கள் இருக்குது. அந்த பழக்கத்தில் முதலாவது என்னன்னு சொன்னால், ஜக்காத்து கொடுப்பதற்கு சோம்பேறித்தனம். அது செல்வம் இருக்கிறத கணக்கு பார்த்து அதிலிருந்து 2.5% ஜக்காத்து எடுத்து கொடுப்பதில் சோம்பேறித்தனம். ஆனால் நஃபிலான சதக்காக்கள் செய்கிறாங்க, நஃபிலான தான தர்மங்கள் செய்கிறாங்க. நம்மளுடைய இருக்கிறதுலேருந்து அப்பப்போ யாருக்காவது ஏதாவது கொடுத்துட்றாங்க, செலவு செய்கிறாங்க. கொடுக்காம இல்லை, ஆனால் கொடுக்குறாங்க, ஜக்காத்தை நிறைவு செய்வதில்லை. இதற்கு உதாரணம் எப்படின்னு சொன்னால், ஃபர்லான கடமை இருக்குது, தொழுகையில் பர்லு ரொம்ப முக்கியம். ஒருவர் வராரு ஜும்மா தொழுகைக்கு, வந்து நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு போயிட்டார். அப்போ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே ஃபர்லு தொழுகணும், ஃபர்லு தொழுதாதான் அதுதான் மிக முக்கியம். அப்போ ஃபர்ல் இருக்கும் பொழுது நஃபிலை நிறைவேற்றுவது சிறந்ததல்ல. அங்கு ஃபர்லுக்குத்தான் முக்கியத்துவம். ஜக்காத் என்பது ஃபர்ல், கடமை. அதை விட்டு நஃபிலான சதக்காக்கள் செய்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் தன்னுடைய அந்த சதக்காவை கொடுக்கும் பொழுது ஜக்காத்துடைய நியத்தை வைத்துக் கொள்வது சிறந்தது. கொடுக்கக்கூடியவர்களும் ஜக்காத்துக்கு தகுதியானவர்களா என்று பார்த்து கொடுப்பது சிறந்தது. அன்பானவர்களே, அதே போன்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். சிலர் மால்தார், செல்வந்தர்களாக இருப்பாங்க. அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ் மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவர்களும் பிரயோஜனம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, உருதுல சொல்வாங்க, குச் லோக் மால்தார் ஹோத்தே ஹேன், குச் லோக் மால் கா சௌக்கிதார் ஹோத்தே ஹேன். சௌக்கிதார்னா என்னங்க? காவலாளி. அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை கொடுத்துருப்பான், அந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேனாகவே அவங்க இருப்பாங்க.
நகை இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை பாதுகாத்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இதுக்கு பேர் என்னங்க? ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க தன்னுடைய செல்வத்துக்கு. காசு இல்லாமல் வாட்ச்மேன் வேலை. காசு வெளியே வேலை பார்த்தாவது ஏதாவது காசு கொடுப்பாங்க. தன்னுடைய செல்வத்திற்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, செல்வத்தை கொடுப்பதினால் அது என்றும் குறையாது. மா நக்கஸத் ஸதகத்து மின் மாலி. அவங்களுடைய எண்ணம் என்ன? கொடுத்தா குறைஞ்சு போயிடும், கொடுத்தா எடுக்க எடுக்க குறையதான் செய்யும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் நபி அவர்களுடைய ஹதீஸ், மா நக்கஸத் ஸதகத்து மின் மாலி, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த செல்வம், சதக்காக்கள் என்றும் உங்களுடைய செல்வத்தில் குறைவை ஏற்படுத்தாது, அது அதிகப்படுத்தி தரும். அன்பானவர்களே, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் செல்வத்தினுடைய பிரியம், காசினுடைய பிரியம், பொருளினுடைய பிரியம். அல்லாஹ்வினுடைய கட்டளையை விட, அல்லாஹ்வுடைய அந்த ஏவலை விட, நபி அவர்களுடைய அந்த சுன்னத்தை விட தன்னுடைய செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம்தான் அவர்களை இது போன்ற சதகாக்கள், தான தர்மங்கள், ஜக்காத்துக்கள் நிறைவு செய்வதை விட்டும் தடுக்கின்றது. அப்ப நம்முடைய உள்ளத்துல செல்வத்தினுடைய அந்த பிரியத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தாங்க. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லியிருக்கிறான், வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். உங்களிடத்தில் யாராவது யாசகம் கேட்டால் அவர்களை விரட்டாதீர்கள், ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. ஏதாவது இருப்பதில் ₹1 ₹2 ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. யாரையும் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான். அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி இருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறானே, அதை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காலம் மாறும். ஒரு காலம் அல்லாஹ்விற்கு செல்வத்தை கொடுத்து நம்மை அவரிடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். அது மாதிரி ஆகாமல் நம்மை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறானே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. எல்லோரும் ஏழைகள் அல்ல. சில பேர் இருந்துக்கிட்டே அல்லாஹ்ட்ட கேட்காம மக்களிடத்தில் கேட்குறாங்க, யாசகம் கேட்குறாங்க, வச்சுக்கிட்டே யாசகம் கேட்குறாங்க, செலவு செய்ய மாட்டுறாங்க. இந்த பழக்கம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு கொடுக்கிறது? ஹஜ்ரத் மௌலானா அப்துல் கஃபூர் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர். மக்காவில் காபத்துல்லாவில் ஹரம் ஷரீஃபுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. ஒருவர் வந்தார், ஹஜ்ரத், காபத்துல்லாவில் நிறைய பேர் யாசகம் கேட்கக்கூடியவர் இருக்கிறாங்க, நான் யாருக்கு கொடுக்கிறது? யாருக்கு நான் கொடுக்கிறது இந்த செல்வத்தை? என்னட்டு அல்லாஹ் நிறைய செல்வம் கொடுத்துருக்கிறான். எல்லோரும் வாங்குவதற்கு தகுதியானவர்களா? எல்லோரும் ஏழைகளா? யாருக்கு நான் கொடுக்கிறது எனக்கு தெரியல ஹஜ்ரத், சொல்லுங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான், உனக்கு நல்ல தொழிலை கொடுத்தான், நல்ல வியாபாரம் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற, நல்ல வீடு கொடுத்துருக்கிறான், நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறான், நல்ல பிள்ளையை கொடுத்துருக்கிறான், எல்லாம் அல்லாஹ் உனக்கு கொடுத்தான். அல்லாஹ் உனக்கு நீ தகுதியானவனான்னு பார்த்து கொடுத்தானா? அல்லாஹ் நீ தகுதியானவனா? இந்த செல்வத்திற்கு நீ தகுதியானவனா? இந்த சொத்துக்கு நீ தகுதியானவனா? இந்த வேலைக்கு நீ தகுதியானவனா என்று அல்லாஹ் உனக்கு பார்த்து கொடுத்தானா? இல்லை ஹஜ்ரத், நான் எதுக்குமே தகுதியானவன் இல்லை. அல்லாஹ் எனக்கு அவ்வளோ நியமத்துக்களை கொடுத்துருக்கிறான், நான் எதுக்குமே தகுதியானவன் இல்லை. அல்லாஹ் எனக்கு தகுதிக்கு மீறி கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடியவர்களில் யாரையுடைய தகுதியும் பார்க்காதீங்க. யாராவது கேட்டால் கொடுத்துருங்க, என்ன கொடுக்க முடியும் கொடுத்துருங்க. கொடுப்பதினால் செல்வம் என்றும் குறையாது என்பதை ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பானவர்களே, அப்போ அல்லாஹ் நம்மை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்றால் நாம் நன்றி செலுத்த வேண்டும். பெண்கள்
எழுதுகிறார்கள், ஒரு காலத்தில் பெண்கள் மாவு பிசையும் பொழுது, ரொட்டி சுடும் பொழுது ஒரே ஒரு உருண்டையை எடுத்து வைப்பாங்க. கிதாபில் எழுதுகிறாங்க, வீட்டுக்காக குடும்பத்தினர்களுக்காக மாவு பிணையும் பொழுது ரொட்டி சுடுவதற்காக அந்த ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து வைப்பாங்க. இந்த உருண்டையை யாருக்காவது தானம் செஞ்சுருவோம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுப்போம், அல்லது அது மதரசா மாணவர்களுக்கு கொடுப்போம், அல்லது ஏழைகளுக்கு கொடுப்போம், யாராவது வருவாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. பெண்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் இன்று அந்த பழக்கம் என்பது இல்லாமல் போயிடுச்சு. சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு தொண்டு நிறுவனம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வாளி கொடுத்தாங்க. வாளி கொடுத்து நீங்கள் அன்றாட சமைக்கும் பொழுது ஒரே ஒரு பிடி அரிசியை மட்டும் எடுத்து போட்டு வைங்க. ஒரு தொண்டு நிறுவனம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக ஒரு வாளியை, சின்ன வாளியை கொடுத்துருந்தாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வாளியை நாங்கள் வாங்கிக்கிறோம், அந்த அரிசியை ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனம் செய்தார்கள். இது அந்த பழக்கம் இப்போ இல்லை. அதே போன்று நாமும் அன்றாட சமைக்கும் பொழுது நம்முடைய உணவில் சில அரிசி அதிகமாக போடுறது, சால்னாவை அதிகமாக செய்கிறது, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்பது. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் குழம்பு வைத்தால், கறி ஆக்கினால் சால்னாவில் தண்ணி அதிகமாக ஊற்றுங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்க, அதனால பரக்கத்து ஏற்படும். நபி அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறார்கள், யார் தன்னுடைய ரிசுக்கிலிருந்து தானம் செய்வாரோ அவனுடைய ரிசுக்கை அல்லாஹ் பரக்கத்தானதாக ஆக்குவான். தன்னுடைய ரிசுக்கு, தனக்காக சமைக்கக்கூடிய அந்த உணவிலிருந்து தானம் செய்வதனால் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். இன்னைக்கு குடும்பத்தில் பரக்கத்து இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பெண்கள் சொல்கிறாங்க, ஹஸ்ரத் துஆ செய்யுங்க பரக்கத்துக்காக. 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டிலிருந்து சம்பாதிக்கிறாங்க, நிறைய செல்வம் வருது, ஆனால் பரக்கத்து இல்லை. ஹஸ்ரத் குடும்பத்தில் கஷ்டம், பலா முசீபத்துக்கள், நோய் நொடிகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, எல்லாத்திற்கு காரணம் என்னங்க? தான தர்மம் இல்லாமல் போயிடுச்சு. உணவு கொடுப்பதினால், தான தர்மம் செய்வதினால் இறைவனுடைய கோபத்திலிருந்து அந்த சதக்காக்கள் அவனை பாதுகாக்கும் என்று நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கலபர் ரப்பி, ரப்பினுடைய கோபத்தை அது போக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சதக்காக்கள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது நம்முடைய பழக்கமாக இருக்கணும். யாராவது கேட்க வராங்கன்னு சொன்னால் நாம் கொடுக்கணும், நாம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் சதக்கா செய்யக்கூடிய பழக்கம் உடையவர்களாக மாற்றணும். இப்போ நம்ம பரக்கத்தான வாழ்க்கை வாழ்கிறோம், சதக்கா செஞ்சு நம்ம பிள்ளைகளும் அதே போன்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர்களையும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பழக்கம் உடையவர்களாக. வீட்டுக்கு யாசகர் வருகிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து பையன் கையில் கொடுத்து, புள்ள கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுப்பான், அல்லது காசை எடுத்து இந்த 10 ரூபாய் அந்த மொசாருக்கு கொடுப்பா, அந்த ஏழைக்கு கொடுப்பா, மிஸ்கீனுக்கு கொடுப்பா. அந்த பழக்கம் உண்டாகும். ஏதாவது ஒரு ஆடை கேட்டு வர்றாங்க, ஆடை எடுத்து பையன் கையில் கொடுப்பா. இந்த பழக்கம் இது போன்று செய்வதனால பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நம்ம தாய் தந்தைகள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நாமளும் செய்யணும், நமக்கு செய்ய பழக்கி கொடுத்தாங்க, நாமளும் செய்யணும் என்ற அந்த எண்ணம் பிள்ளைகளுக்கு உண்டாகும். அவர்களுடைய எதிர்காலம் பரக்கத்தானதாக அமையும், அவர்களும் பலா முசீபத்துக்கள் இல்லாமல் வாழ்வார்கள். அன்பானவர்களே, தானம் செய்வது எப்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால், உள்ளத்தில் அந்த பொருளினுடைய முஹப்பத்து மிகைத்து விடுகிறது. செல்வத்தினுடைய முஹப்பத்து மிகைத்து விட்டால் நாம் தான தர்மங்கள் ஒரு காலம் செய்ய முடியாது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு மௌத்துடைய பயம் அதிகமாக இருக்குது, மௌத்தா போயிடுவேணும்னு பயமாக இருக்குது, நான் என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்கிட்ட செல்வம் இருக்குதான் கேட்டாங்க. சில செல்வம் வச்சிருக்கிறேன், காசு பணம்னா இருக்குது, நீ சதக்கா செஞ்சிரு, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய், மௌத்துடைய பயம் போகிவிடும். இன்னைக்கு நிறைய பேர்த்திட்ட சிறு வாலிபர்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரையும் மௌத்துடைய பயம் இருக்குது. எப்போ மௌத்தா போகுமோ எல்லோருக்கும் இருக்குது.
மௌத்துடைய பயம் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நான் பல வருஷம் வாழுவேன், பல வருஷம் மௌத்தாகாமல் 100 வயசு வாழ்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எப்போ மௌத்தாகும் யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் பயம் இருக்குது. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய பொருளில் செல்வத்திலிருந்து சதக்கா செய். இப்போ அந்த சஹாபி அந்த செல்வத்தை எடுத்து சதக்கா செஞ்சார். வருடங்கள், சில நாட்கள், மாதங்கள் கழிந்தது. நபி உங்களை மறுபடியும் சந்திக்கும் பொழுது நபி உங்க கேட்டாங்க, என்னப்பா உன்னுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது, மௌத்துடைய பயம் இருக்குதா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்போ மௌத்துடைய பயம் எனக்கு போயிருச்சு, மௌத்துடைய பயம் எனக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, செல்வம் எங்கு இருக்குமோ அங்கு அவனுடைய உள்ளம் இருக்கும். செல்வம் எங்கு இருக்குமோ அவனுடைய உள்ளம் அதை சுற்றி இருக்கும். அதனால நம்ம செல்வத்தை விட்டுட்டு மௌத்தா போயிடுவோமோ அப்படின்ற எண்ணம் இருக்கும். நீ உன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொடுத்து விட்டாய், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டாய், அது அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டது. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது எனக்கு மௌத்தாகணும்னு ஆசை வந்துருச்சு, மௌத்தாகணும்னு ஆசை வந்துருச்சு. மௌத்தை பயந்தவர் இப்போ மௌத்தாகணும்னு ஆசை வந்துருச்சுன்னு சொன்னார். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, செல்வம் இறைவனிடம் சென்று விட்டது, அங்கு உன்னுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கிறது, அதனால் அதை அடைய வேண்டும் என்ற ஆசை இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சதக்கா செய்ய சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் வருது, அதிகமாக பெண்கள் நபி அவங்க மேராஜுடைய பயணத்தில் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் சதக்காக்கள் செய்து இறைவனுடைய கோபத்திலிருந்து உங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேருச்சம்பளத்தினுடைய கீற்றையாவது சதக்கா செய்யுங்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க. இப்போ பெண்களிடத்தில் அந்த பழக்கம் உண்டாக வேண்டும். பெண்களிடத்தில் இருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். தாய்மார்கள் என்ன செய்கிறார்களோ, தந்தை என்ன செய்கிறார்களோ, அந்த பழக்கம் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு ஏழை இருந்தார். அந்த ஏழை ரொம்ப பரம ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னார், நபியே, நீங்கள் தூர்சினா மலையில் அல்லாவை சந்திக்க போகும் பொழுது எனக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல ரொம்ப பலகீனமாக வச்சிருக்கிறான், செல்வம் இல்லாமல் கஷ்டப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு அல்லாஹ் என்ன செல்வத்தை கொடுத்துருக்கிறானோ, எழுதியிருக்கிறானோ, அதை ஒரே நேரத்தில் எனக்கு கொடுக்கணும், துவா செய்யுங்க. ஒரே நேரத்தில் இப்பயே எனக்கு கொடுத்துட்டா நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு மௌத்தாயிருவேன், எனக்கு இப்பயே கொடுக்க சொல்லி அல்லாட்ட துவா செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா அதே போன்று ஒரு மூட்டை கோதுமை, சில கால்நடைகள், இன்னும் சில பொருட்களை அவர் வாழ்க்கையில் எவ்வளோ அவருக்கு ரிஸ்க் இருந்துச்சோ அதை ஒரே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்துட்டான், ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு வருடங்கள் கழிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அந்த பக்கம் போகும் பொழுது அன்னைக்கு ஒருத்தர் துவா செய்ய சொன்னாரே, அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனாங்க. போய் பார்த்தா வீடு பெரிய ஆடம்பரமான வீடு, வீட்டில் நிறைய விருந்தாளிகள், எல்லோருக்கும் விருந்துக்காக சுப்ரா விரிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய மக்கள் சாப்பிட்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஆட்டு மந்தை, இன்னொரு பக்கம் மாட்டு மந்தை, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலையில் அல்லாஹ்விடத்தில் பேசும் பொழுது கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ அவருக்கு கொடுத்த ரிஸ்க்கு சில ஒரு மூட்டை கோதுமையும் சில ஆடு மாடுகளும் தான் நீ கொடுத்திருந்தா, இன்னைக்கு நான் பார்க்குறேன் ஒரு வருடத்தில் இவ்வளோ செல்வம் அவர்கிட்ட பெருகி இருக்குதே என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், நான் கொடுத்ததை அந்த அடியான் தனக்காக செலவழிக்கலை, தன்னுடைய சொந்த பந்தத்திற்காகவும் ஏழை எளியோருக்காகவும் அவர் கொடுக்க ஆரம்பித்தார், உணவு கொடுக்க ஆரம்பித்தார், தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தார். அவர் கொடுத்ததை நான் 700 மடங்கு நான் அதிகப்படுத்தி அவருக்கு கொடுக்கின்றேன். அவர்கிட்ட இருக்கிற சின்ன செல்வத்தையே எல்லோருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. அவர் கொடுத்தது 1 ரூபாயோ, நான் 700 ரூபாய் 700 மடங்கு அதிகப்படுத்தி நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். குர்ஆனுடைய ஆயத்தினுடைய விளக்கத்தில் அதை சொல்லுவாங்க, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில்
தான தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணத்தை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்கின்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தை தானம் செய்வதற்கு உதாரணமாகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்வான், கமஸலி ஹப்பத்தின் அம்பதத், ஒரு விதையை ஒரு மனிதர் விதைக்கின்றார் பூமியில். ஒரே ஒரு விதையை விதைக்கிறார். அம்பதத் சபஅ சனாபில, அதிலிருந்து 7 கதிர்கள் வெளியானது. ஒரே ஒரு விதையிலிருந்து 7 கதிர்களை அல்லாஹ் வெளியாக்கினான். சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா 100 விதைகளை, 100 அரிசிகளை, 100 தானியங்களை வெளியாக்கினான். விதைத்தது என்னங்க? ஒரே ஒரு விதை. அதிலிருந்து 7 கதிர்கள் வெளியானது. 7 கதிர்களில் ஒவ்வொரு கதிர்களிலிருந்தும் 100 அரிசிகளை, அந்த தானியத்தை அல்லாஹ் வெளியாக்கினான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடியவன். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹு தஆலா மிகவும் விசாலமானவன், விசாலமாக கொடுக்கக்கூடியவன், அறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்றான். இப்போ நம்ம 1 கொடுத்தா அது 10 மடங்கல்ல, பல மடங்கே அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து காண கிடைக்கின்றது. அதே போன்று ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நிறைய தான தர்மங்கள் செய்வது பழக்கமாக இருந்துச்சு. ஒரு இறைநேசர் தன்னுடைய தாயார் இடத்துல, நான் ஒரு பயணத்துக்கு போகிறேன், துவா செய்யுங்கம்மான்னு துவா செஞ்சுட்டு பயணத்துக்கு கிளம்புறார். அம்மா சொன்னாங்க, பயணத்துக்கு போகிற உன் பயணம் சிறப்பாக அமையணும்னு சொன்னால் நீ தான தர்மம் செஞ்சுட்டு போப்பா, அந்த பயணம் உனக்கு சிறப்பாக இருக்கும். அவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சாப்பிடும் பொழுது ஒரு ஏழை மிஸ்கீன் வந்து கேட்டாங்க, ஏதாவது இருந்தால் கொடுங்க. தன்னுடைய ரொட்டியை எடுத்து அப்படியே கொடுத்துட்டார் உணவை. அம்மா சொன்னாங்க, பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சதக்கா செஞ்சுட்டு போக சொன்னாங்க. ரொட்டியும் இறைச்சியும் எடுத்து கொடுத்துட்டார். அவர் சாப்பிட்டு போயிட்டார். பயணம் இவரும் கிளம்பி ஆரம்பித்தார். பயணம் போய் கொண்டிருக்கும் பொழுது பாதையில் ஒரு பாம்பு அவர் மிதிச்சிட்டார். பாம்பை மிதிச்ச உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. காலை எடுத்தா கொத்திருமோ, என்ன செய்யறது? காலை எடுத்தாரு. ஆனால் அந்த பாம்பு அசைய முடியாமல் அப்படியே ஏதோ துள்ளிக்கிட்டு இருக்கு. காலை எடுத்த பிறகு அந்த பாம்பு ஒரு கட்டை எடுத்து அடிக்கின்றார். அதனுடைய வாயில் ஏதோ சிக்கி கொண்டு இருக்கிறது. அடி தாங்க முடியாமல் வாயில் சிக்கியிருந்த அந்த பொருளை கக்குகிறது. அந்த கக்கக்கூடியவருடைய வாயில் அந்த வெளிவந்த அந்த பொருள் ரொட்டி துண்டு. ஆச்சரியப்படுறார். ஒரு கால் அவருக்கு அந்த பாம்பு கொத்தி இருந்தால் அவருக்கு அன்னைக்கே மவுத்து. அவருடைய உஸ்தாத் பயணத்தில் சென்று அவருடைய உஸ்தாதை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க உஸ்தாதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, உன்னுடைய பயணத்திலேயே உனக்கு மவுத் என்பது எழுதப்பட்டிருந்தது. நீ கொடுத்த அந்த ரொட்டியினுடைய சதக்காவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் உன்னுடைய ஆயுளை நீட்டி வைத்திருக்கின்றான். அந்த பாம்பினுடைய அந்த வாயில் நீ பார்த்த அந்த ரொட்டி இருக்கிறதே, அது உன் பார்வைக்கு நீ கொடுத்த ரொட்டியை போன்று அல்லாஹ் தஆலா காண்பித்து கொடுத்திருக்கின்றான். அந்த பாம்புடைய வாயில் ரொட்டி மட்டும் இல்லாட்டினா அது கொத்தி இருக்கும். அன்பானவர்களே, அதனால் சொல்வார்கள், ஒரு சதக்கா என்பது இறைவனுடைய கோபத்தை தணிக்கும், நம்முடைய ஆயுளையும் அதிகப்படுத்தும், செல்வத்தை மட்டுமல்ல ஆயுளையும் அதிகப்படுத்தும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னான், வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்கக்கூடியவர்களை யார் யாசகம் கேட்கிறார்களோ அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னான். இப்போ நான் கொடுக்கும் பொழுது இஹ்லாஸோடு கொடுக்கணும். இஹ்லாஸோடு கொடுத்தா அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி. திட்டிக்கிட்டே கொடுக்கறது. நிறைய பேர் என்னங்க, வீட்டில் வந்து கதவு தட்டுவாங்க, பெல் அடிப்பாங்க, யாசகம் கேட்பாங்க பெண்மணிகள். இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை. திட்டிக்கிட்டே கொடுக்கும் பொழுது அதனுடைய நன்மையை இழந்து விடுகிறார்கள். சரி, அவங்க கேட்டு வந்திருக்கிறாங்கன்னு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், படுத்திருந்தாலும், தூங்கி கொண்டிருந்தாலும், பாத்ரூமில் இருந்தாலும் வெளியே வந்து
ஒரு ரூபாயை எடுத்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் அப்படின்ற நிய்யத்தோடு கொடுக்கும் பொழுது இறைவனிடத்தில் அந்த நிய்யத்திற்கு மிகப்பெரிய கூலி, இஹ்லாஸ். ஒரு பனு இஸ்ரவேலில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சகாலம், எல்லோரும் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவர் ஊரை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே பார்த்தா மிகப்பெரிய ஒரு மலை. அந்த மலையை பார்த்து அவர் நினைக்கிறார், இஹ்லாஸோடு நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? இந்த மலை அளவு என்னிடத்தில் தானியம் இருந்தால் நான் இந்த தானியத்தை எல்லாம் நம் ஊர் மக்கள் கஷ்டத்தில் பஞ்சத்தில் இருக்கிறாங்க எல்லோருக்கும் கொடுத்து அவர்களை நல்ல முறையில் சாப்பிட வைப்பேனே என்று அவர் உள்ளத்தில் நினைச்சாரு. அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி சொன்னான், அவருடைய அந்த எண்ணம் அளவுக்கு நன்மையை எழுதுங்கள், மலையளவு சதக்கா செய்த நன்மையை எழுதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கூறினான் என்பது நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் காண கிடைக்கின்றது. மா நகசத் சதக்கத்து மின் மாலின், செல்வம் கொடுப்பதினால் என்றும் குறையாது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸின்படி நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதிகமாக தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் இறைவனுடைய கோப பார்வையிலிருந்து பாதுகாப்பையும் பெறக்கூடிய நன்மக்களாகவும், இந்த உலகத்திலும் செல்வத்தை கொண்டு பரக்கத்தான வாழ்வும் மறுமையிலும் நன்மையை கொண்டு சிறப்பான வாழ்வையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.